வணக்கம். லீ நியூஸ் செய்திகளுக்காக சித்ரா. விரிவான செய்திகளை தற்போது பார்க்கலாம். மதுரை கூடல் நகர் பகுதியில் தேமுதிகவின் சார்பில் உள்ளம் நாடி இல்லம் தேடி எனும் பூத் முகவர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. வருகிற சட்டசபை தேர்தலில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா மதுரையில் போட்டியிட வேண்டும் என்று கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் நிர்வாகிகள் மத்தியில் பேசும்போது, தமிழகத்தில் ஆண்ட கட்சிக்கும் ஆளுகின்ற கட்சிக்கும் சிம்ம சொப்பனமாக இருந்தது தேமுதிக என்று பெருமையுடன் கூறுகிறேன் என்றும், தேமுதிகவினர் தேர்தலுக்கு தயாராக இருக்க வேண்டும், விரைவில் தேர்தல் செய்திகள் வரவுள்ளன என்றும், எஸ்ஐஆர் பணிகள் தமிழகத்தில் நடைபெற்று வருகிறது, தேமுதிகவின் அனைத்து நிர்வாகிகளும் தேமுதிக வாக்குகளை உறுதி செய்ய வேண்டும் என்றும் தெரிவித்தார். 2005 கேப்டன் தொடங்கிய கட்சியின் முதல் மாநாடு உலகிலேயே நம்பர் 1 மாநாடு என்ற பெருமையை பெற்றுள்ளது என்றும், தமிழகத்தில் எந்த கட்சி மாநாடு சிறப்பாக நடைபெற்றது என்று பார்த்தால் அதில் முதலிடத்தை தேமுதிகவின் முதல் மாநாடுதான் என்றும் அவர் தெரிவித்தார். 2011 மதுரையில் திருப்பரங்குன்றம் மதுரை மத்திய தொகுதியை வென்றுள்ளது தேமுதிக தான் என்றும், ஜெயலலிதா இருக்கும்போது மிகப்பெரிய சரித்திரத்தை உருவாக்கிய கட்சி தேமுதிக என்றும், கேப்டனின் கனவு லட்சியம் நிறைவேற 2026 சட்டமன்ற தேர்தலில் நிறைவேறும், நீங்கள் விரும்பும் கூட்டணியை தேமுதிக அமைக்கும், வருகிற 2026 சட்டமன்றத்தில் கூட்டணி அமைச்சரவை அமையும் என்றும், தேமுதிகவில் இருப்பவர்கள் கட்டாயமாக சட்டமன்ற உறுப்பினர்களாக அமைச்சர்களாக அமைச்சரவையிலும் இடம்பெற வாய்ப்புள்ளது என்றும், பிரேமலதா என்றவுடன் பிரதமர் என்று கட்சி நிர்வாகிகள் கூறுகிறார். கடவுள் ஒருவர்தான் இறுதி எஜமானர், அவர் இறுதி கணக்கு போட்டால் யாரும் அதை தடுக்க முடியாது என்றும், விஜயகாந்த் முதல்வராக இருந்தால் கூட ஊழல் குற்றச்சாட்டுகளை வைத்திருப்பார்கள் என்றும் அவர் தெரிவித்தார். மதுரை மத்திய தொகுதி அமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜன் தொகுதியில் வருகிற 26 சட்டமன்ற தேர்தலில் தேமுதிக சார்பில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா மதுரையில் போட்டியிட வேண்டும் என்று கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது. தமிழக வெற்றி கழக மாநில இணை பொதுச் செயலாளர் CT நிர்மல்குமார் அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அவர் என்ன பேசினார் என்பதை தற்போது பார்க்கலாம். தீவிர வாக்காளர் திருத்தத்தை எதிர்த்து TVK சார்பாக தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. தமிழகத்தில் கோடிக்கணக்கான மக்கள் வாக்களிக்கும் உரிமையை இழக்கும் அபாயம் இருக்கிறது. சராசரியாக இந்த தீவிர வாக்கு திருத்த பணிகள் 69,000 பூத்துகளுக்கு PLO நியமித்திருக்கிறார்கள். அவர்கள் அனைவரும் ஆசிரியர்கள், பள்ளிகளுக்கு சென்று வேலையை முடித்துவிட்டு இந்த வேலையை செய்ய வேண்டும். ஒவ்வொரு இடத்திலும் ஆசிரியர்களை அடிமை போல நடத்தி வருகிறார்கள். சராசரி மனிதரால் தினசரி 10 விண்ணப்பங்கள் தான் சரிபார்க்க முடியும். திமுகவினர் ஆசிரியர்களை மிரட்டி விண்ணப்பங்களை வாங்கி கையாடல் செய்து வருகின்றனர். பிப்ரவரி மாதத்தில் வாக்காளர் பட்டியல் வரும்போது கோடிக்கணக்கான மக்கள் வாக்களிக்கும் உரிமையை இழக்க வாய்ப்புள்ளது. இது நிறைய மக்களுக்கு தெரியவில்லை. இதை அவசரமாக செய்ய வேண்டிய அவசியமும் இல்லை. இதை சரி செய்ய ஆதார் கார்டை இணைத்து செய்யலாம். அதையெல்லாம் செய்யாமல் சீக்கிரமாக அவசரமாக இதை செய்கிறார்கள். திமுக எதையோ இதை மறுக்கிறார்கள். குறுக்கு வழியில் வர பார்க்கிறார்கள். திமுகவிற்கு வேறு வழியே இல்லை. தலைவர் விஜய் தான் முதல்வராக வருவார் என்றும், அதை தாங்க முடியாமல் குறுக்கு வழியில் இதை பயன்படுத்தி நிறைய இடங்களில் முறைகேடு செய்கிறார்கள் என்றும் அவர் தெரிவித்தார். யாரெல்லாம் TVK குறித்து பேசுகிறார்களோ அவர்களின் நோக்கத்தை மறந்து பேசுகிறார்கள். அப்படி பேசுபவர்கள் திமுகவுடன் அங்கத்தில் இருக்கிறார்கள். திமுகவை பேசுவதை விடுத்து எங்களை பேசினால் திமுகவிற்கு மறைமுகமாக வேலை செய்கிறார்கள் என்றும், எங்களின் கொள்கை எதிரி யார், அரசியல் எதிரி யார் என்பதை நாங்கள் தெரிவித்துவிட்டோம். கூட்டணிக்கு யார் வேண்டுமானாலும் கூப்பிடலாம். தேவையில்லாத வார்த்தைகளை தவிர்க்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். நடிகர் அஜித் குறித்த கேள்விக்கு, எங்கள் தளபதியின் நண்பர் நடிகர் அஜித் நிறைய ஊடகங்கள், ஆளும் கட்சியை சார்ந்த ஊடகங்கள் இதை தவறாக பேசியிருக்கிறார்கள். அதற்கு சரியான விளக்கம் அஜித் கொடுத்துள்ளார் என்றும், அதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் என்றும் அவர் தெரிவித்தார். தாவேகா மாநில கொள்கை பரப்பு செயலாளர் ராஜ் அவர்கள் கண்டன உரையை நிகழ்த்தியுள்ளார். திமுக, தமிழக வெற்றிக் கழகம் என்று இருவரும் எஸ்ஐஆர் எதற்கு போராடுகிறார்கள்? எஸ்ஐஆரை பயன்படுத்தி திமுகவினர் எந்த அளவிற்கு தமிழக வெற்றி கழகத்தினரின் வாக்குரிமையை பறிக்க முடியுமா என்றும், அந்த அளவிற்கு பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள்.
எவ்வளவு பெரிய பதவியில் இருந்தாலும் சரி ஓட்டு கேட்க வீதிக்கு வர வேண்டும், ஒவ்வொரு வீடை தேடி வர வேண்டும் அல்லவா? கேள்வி கேட்டால் அவர்களுக்கு பதில் சொல்ல முடியாது அல்லவா? அதுதான் அவர்களின் பயம் என்றும் தெரிவித்தார். இந்தியாவின் பெருமை என்ன? உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு இந்தியா. அதுதான் இந்தியாவின் பெருமை. ஜனநாயகத்தின் ஆணிவேர் என்று எதை சொல்வோம்? நியாயமான மற்றும் சுதந்திரமான தேர்தல், அதுதான் இந்த ஜனநாயகத்தின் ஆணிவேர். இதற்காகத்தான் நாம் நமது அரசியலமைப்பு சட்டம் வகுக்கப்பட்ட போது இதற்காக தனியாக சிறப்பாக ஒரு பிரிவு சேர்த்திருக்கிறார்கள். யாராக இருந்தாலும், என்ன ஜாதியில் பிறந்திருந்தாலும், ஏழையாக இருந்தாலும் சரி, பணக்காரனாக இருந்தாலும் சரி, எந்த மதத்தை பின்பற்றினாலும் சரி, படித்தாலும் சரி, படிக்காவிட்டாலும் சரி, அனைவரும் சமம். அதுதான் கொள்கை. தலைவர்களில் ஒருவரான அம்பேத்கர் வழங்கிய இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் சாரா அம்சமும் அதுதான் என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் பேசிய அவர், சமீபத்திய வடிவம்தான் இந்த எஸ்ஐஆர் போராட்டம் மற்றும் பேச்சுக்கள். உரிமைகளுக்கு பிறகுதான் இந்த ஓட்டுரிமை கொண்டு வந்தோம், கிடைத்தது. ஆனால் நமக்கான இந்த வாக்குரிமை கொடுத்தது யாரு? நம் இந்திய அரசியலமைப்பு சாசனம். இதை யாராலும் பறிக்க முடியாது. எந்த சக்தியும் நானும் பறிக்க முடியாத எஸ்ஐஆர் அவசியமா? ரொம்ப ரொம்ப அவசியம். இதுதான் நம் தேர்தல் வாக்கு பட்டியலில் இருக்கிறது என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் தமிழக வெற்றிக்காக வாக்காளர்கள், ஆதரவாளர்கள் இருக்கிறார்களே, அவர்களுக்கான ஃபார்ம் கிடைக்காமல் உள்ள திமுகவினருக்கு இன்னா செய்தாரே ஒருத்தல் அவர் நான நிர்ணயம் செய்துவிடல் என்ற முறையில் திமுகவிற்கு சேர்ந்து ஃபார்ம் நிரப்பி கொடுத்து நேர்மையாக ஜெயிக்க போகிறோம் என்றும் அவர் தெரிவித்தார். போலி வாக்காளர்கள் சேர்க்கப்படுகிறார்களா என்பதை பார்க்க வேண்டும், அதற்கான புகாரையும் அனுப்ப வேண்டும் என்றும், இந்த கூட்டத்திற்கு இத்தனை பெண்கள் வந்துள்ளீர்கள், இதுதான் தமிழக வெற்றி கழகத்தின் மிகப்பெரிய ஆதரவு. இந்த வெயிலையும் பொருட்படுத்தாமல் இத்தனை பேர் வந்திருக்கிறீர்கள். திமுக கட்சிக்காரர்களை தவிர வேறு யாரும் திமுகவிற்கு ஓட்டு போட மாட்டார்கள் என்றும் அவர் தெரிவித்தார். ஸ்ரீ சத்ய சாய்பாபாவின் 100 வருட தெய்வீக அன்பை நினைவு கூறும் வகையில் தெய்வீக கண்காட்சி நடைபெற்றது. ஸ்ரீ சத்ய சாய்பாபாவின் 100 வருட தெய்வீக அன்பை நினைவு கூறும் வகையில் நவம்பர் 15 மற்றும் 16, 2025 ஆகிய தேதிகளில் கோயம்புத்தூர் சாய்பாபா காலனியில் உள்ள ஸ்ரீ நாகசாய் மந்திரில் ஒரு பிரம்மாண்டமான தெய்வீக கண்காட்சி நடைபெற்றது. தெய்வீக அன்பின் செயல்பாட்டில் 100 ஆண்டுகள் என்ற புனித மைல்கல்லின் ஒரு பகுதியாக இந்த கண்காட்சி நடத்தப்பட்டது. பகவான் ஸ்ரீ சத்யசாய் பாபாவின் எல்லையற்ற அன்பு மற்றும் நிபந்தனையற்ற கருணையின் தெய்வீக மரபை மனித குலத்திற்கு நினைவூட்டுவதே இதன் நோக்கம். இந்த தெய்வீக கண்காட்சி ஸ்ரீ சாய் சாஷாத்கிரம் அறக்கட்டளை, ஸ்ரீ சத்யசாயி மாருதி சேவா அறக்கட்டளை மற்றும் ஸ்ரீ நாகசாயி அறக்கட்டளை ஆகியவற்றால் நடத்தப்பட்டது. இந்த தெய்வீக கண்காட்சி பகவான் சத்யசாயி பாபாவின் வாழ்க்கை, செய்தி, அற்புதங்கள் மற்றும் அவரது உலகளாவிய நோக்கம், தன்னலமற்ற அன்பு மற்றும் சேவை ஆகியவற்றை உள்ளடக்கியது. தெய்வீக கண்காட்சியின் சிறப்பு அம்சங்களாக பகவான் பாபாவின் வாழ்க்கையின் அரிய காட்சிகள், லீலைகள், பகவான் பாபாவின் சேவை திட்டங்களின் மல்டிமீடியா காட்சிப்படுத்தல்கள், இளைஞர்கள், பக்தர்கள் மற்றும் ஆன்மீகம் தேடுபவர்களுக்கான ஊடாடும் மண்டலங்கள், பகவான் பாபாவின் தனிப்பட்ட உடைமைகள் மற்றும் தெய்வீக பொக்கிஷங்களும் காட்சிப்படுத்தப்பட்டது. இந்த தெய்வீக கண்காட்சியில் பகவான் பாபாவின் மகத்தான சேவை பணியின் சிறப்பு அம்சங்களான நித்திய நாராயண சேவை, அவர் உருவாக்கிய தனித்துவமான கல்வி நிறுவனங்கள், சிறப்பு மருத்துவமனைகள் ஆகியவை விளக்கப்பட்டது. இக்கண்காட்சியை ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு பார்வையிட்டனர். கோவையில் இரவு ரோந்து பணியில் சிறப்பாக செயல்பட்டு குற்றவாளிகளை பிடித்த காவலர்களுக்கு காவல் ஆணையர் சரவண சுந்தர் அவர்களை அழைத்து வெகுவாக பாராட்டுகளை தெரிவித்தார்.
மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பிறந்த நாளையொட்டி கோவை மாநகர் மாவட்ட மாணவரணி சார்பில் தேசிய அளவிலான ஆஃப் ரோட் பைக் ரேஸ் நடைபெற்றது. தமிழக துணை முதல்வரும் கழக இளைஞரணி செயலாளருமான உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பிறந்த நாளையொட்டி கோவை மாநகர் மாவட்ட மாணவரணி மற்றும் SMRC ஆகியவை இணைந்து நடத்தும் தேசிய அளவிலான ஆஃப் ரோட் பைக் ரேஸ் கோவை கொடிசியா மைதானத்தில் நடைபெற்றது. மாணவரணி துணை அமைப்பாளர் சிவபிரகாசம் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த பைக் ரேஸை கோவை மாநகர் மாவட்ட பொறுப்பாளர் துரை செந்தமிழ் செல்வன், மாணவரணி செயலாளர் வழக்கறிஞர் ராஜீவ்காந்தி ஆகியோர் துவக்கி வைத்தனர். மாணவரணி துணை அமைப்பாளர்கள் நந்தகுமார், பாண்டி, பைந்தமிழன், கோவை ஜெகதீஷ் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற இதில் முன்னாள் MP நாகராஜ், தகவல் தொழில்நுட்ப அணி துணை செயலாளர் டாக்டர் மகேந்திரன், மாணவரணி துணை செயலாளர் கோகுல், இளைஞரணி அமைப்பாளர் தனபால், பகுதி கழக செயலாளர்கள் AS நடராஜ், பத்ருதி, டெம்போ சிவா, பாபு, சத்யா, கோவை தங்கம் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். இந்த பைக் ரேஸில் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா மற்றும் வட மாநிலங்களில் இருந்து பல்வேறு அணிகளைச் சேர்ந்த 25 மகளிர்கள், 20 சிறுவர்கள் உள்ளிட்ட 150க்கும் மேற்பட்ட வீரர்கள் பங்கேற்றனர். வெளிநாட்டினருக்கான சிறப்பு சுற்று உள்ளிட்ட 22 சுற்றுகள் நடைபெற்றன. நீலகிரி மாவட்டத்தில் உள்ள கூடலூரில் குட்டி யானை ஒன்று காலில் அடிபட்டு ஒரு வாரமாக சுற்றி கொண்டிருக்கிறது. இதற்கு உரிய நடவடிக்கை எடுத்து அதற்கு சிகிச்சை அளிக்க வேண்டும் என்பதே சமூக ஆர்வலர்களின் கோரிக்கையாக உள்ளது. நீலகிரி மாவட்டம் தமிழக கேரள எல்லையான கூடலூர் பகுதியில் யானைகள் வருவதும் போவதும் வழக்கம். இந்நிலையில் குட்டி யானை ஒன்று காலில் காயத்துடன் ஒரு வாரமாக சுற்றி கொண்டிருக்கிறது. அக்குட்டி யானை ஒற்றை காலை தூக்கியபடி வேதனையுடன் நடந்து செல்வது காண்போரை கவலை கொள்ள செய்கிறது. இதற்கு தமிழக அரசும் வனத்துறையினரும் உரிய நடவடிக்கை எடுத்து குட்டி யானைக்கு உரிய சிகிச்சை அளிக்க வேண்டும் என்பதே பலரது கோரிக்கையாக உள்ளது. கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் திடீரென்று நுழைந்த சாரை பாம்பால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள சமூக நலத்துறையில் பாம்பு ஒன்று நுழைந்து விட்டதாக அங்கிருந்த ஊழியர் ஒருவர் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவித்துள்ளார். தகவல் அறிந்து விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் துரிதமாக செயல்பட்டனர். 15 நிமிடத்திற்குள்ளாகவே 2 அடி நீளமுள்ள சாரை பாம்பை வெற்றிகரமாக கண்டுபிடித்து அதனை அகற்றினர். அதன் பிறகே அங்குள்ள ஊழியர்கள் நிம்மதியடைந்தனர். கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் முன்பாக பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நாம் தமிழர் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த பலரும் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அதில் டேட்டிங் ஆப்பை தடை செய்ய வேண்டும் என்றும் டாஸ்மாக் கடைகளை மூட வலியுறுத்தியும் அவர்கள் கோஷமிட்டனர். மேலும் 2026ஆம் ஆண்டு தேர்தல் வருவதற்கு முன்னரே இந்த கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். இதற்கு மாவட்ட நிர்வாகமும் தமிழக அரசும் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். கோவை போத்தனூரில் உள்ள செட்டிப்பாளையத்தில் சீறி பாய்ந்த கார்கள் மற்றும் பைக்குகள். இதனை ஆர்வமுடன் கண்டு ரசித்த ரசிகர்கள். கோவையில் நடந்த 28வது JK டயர் FMSCI தேசிய பந்தய சாம்பியன்ஷிப் போட்டி LGP ஃபார்முலா கார் பந்தயத்தில் துரு கோஸ்வாமி சாம்பியன் பட்டத்தை வென்றார். கோவை கரி மோட்டார் ஸ்பீட்வேயில் கடந்த 15 மற்றும் 16 ஆகிய தேதிகளில் ரசிகர்களின் மிகுந்த ஆரவாரத்திற்கிடையே 28வது JK டயர் FMSCI தேசிய பந்தய சாம்பியன்ஷிப் போட்டி நடைபெற்றது. இதில் LGP ஃபார்முலா 4 பிரிவில் துரு கோஸ்வாமி சாம்பியனாக வெற்றி வாகை சூடினார். பெங்களூருவைச் சேர்ந்த 18 வயதான கோஸ்வாமி செயின்ட் ஜோசப் கல்லூரியில் 12ஆம் வகுப்பு மாணவராவார். இந்தியாவில் மிக நீண்ட காலமாக நடைபெறும் ஒற்றை இருக்கை சாம்பியன்ஷிப் போட்டியில் கலந்து கொண்டு தனது சிறப்பான திறமையை வெளிப்படுத்தி வார இறுதியில் நடந்த 4 பந்தயங்களில் 3இல் அவர் முத்திரை பதித்துள்ளார். ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற 20 சுற்று இறுதி பந்தயத்தில் அவர் 7வது இடத்தில் இருந்தார். இந்நிலையில் பந்தயத்தின் ஆரம்பத்தில் கோஸ்வாமி சிறப்பாக காரை ஓட்டி முன்னிலை பெற்றார். ஆனால் சக வீரர் யுகான் ஆல்வாவிடம் சிறிது நேரம் பின்தங்கிய நிலையில் பின்னர் மீண்டும் ஆதிக்கம் செலுத்தி வெற்றி கோட்டையை தொட்டு சாம்பியன் பட்டத்தை வென்றார். தில்ஜித்துடன் நடந்த இறுதி பந்தயம் பற்றி கோஸ்வாமி கூறுகையில்,
இது ஒரு நீண்ட பந்தயமாக இருக்கும். நான் பொறுமையாக இருக்க வேண்டும் என்பது எனக்கு ஆரம்பத்திலேயே தெரியும் என்றார். இதே எல்ஜிபி ஃபார்முலா 4 பிரிவில் அகூரா ரேசிங்கின் மோனித் குமரன் ஸ்ரீனிவாசன் ரூக்கி பட்டத்தை வென்றார். இதன் ஒரு பகுதியாக நடந்த BIA சான்றளிக்கப்பட்ட ஃபார்முலா 4 இந்திய சாம்பியன்ஷிப்பின் 4வது சுற்று போட்டிகள் தென்னாப்பிரிக்காவின் லூயிவே சம்புட்லா அன்றைய தொடக்க பந்தயத்தின் சீசனில் முதல் வெற்றியை பதிவு செய்தார். கென்யாவின் ஷேன் சந்தாரிகா 2வது பந்தயத்தை வென்றார். இறுதி சுற்றில் கொல்கத்தா ராயல் ஜைகர்ஸ் இந்திய வீரர் இஷான் மாதேஷ் சாய் சிவசங்கரனை விட முந்தி சென்று மொசாம்பிக் நாட்டைச் சேர்ந்த தனது சக வீரர் காசிம் மோட்லேகருக்கு பின்னால் 3வது இடத்தை பிடித்தார். இந்த பந்தயத்தில் சம்புட்லா முதலிடம் பிடித்தார். மற்றொரு பந்தயத்தில் பிரெஞ்சு ஓட்டுநர் சாச்செல் ரோட்ஸ் முதலிடத்தையும் மோட்லேக்கர் 4வது இடத்திலிருந்து முன்னேறி 2வது இடத்தையும் ஷான் சந்தாரியா 3வது இடத்தையும் பிடித்தனர். JK டயர் வழங்கிய ராயல் என்ஃபீல்ட் கான்டினென்டல் GT கோப்பையில் சனிக்கிழமை ஒரு போட்டி மீதமிருந்த நிலையில் தொழில்முறை பிரிவில் பெங்களூரு வீரர் அனீஷ் ஷெட்டி பட்டம் வென்றார். இந்த பிரிவில் அவர் பெறும் 2வது பட்டமாகும். ராயல் என்ஃபீல்ட் கான்டினென்டல் GT கோப்பையின் அமைச்சர் பிரிவில் பாண்டிச்சேரியை சேர்ந்த பிரையன் நிக்கோலஸ் பட்டம் வென்றார். இந்த சீசனில் அறிமுகமான இந்தியாவின் புதிய ஒற்றை மேக் பந்தய தொடரான JK டயர் லிபிடாஸ் கோப்பையில் அன்றைய 2 பந்தயங்களையும் வென்று பாலாஜி ராஜு ரூக்கி பட்டத்தை தட்டி சென்றார். ஜெய் பிரசாத் வெங்கட் ஜென்டில்மேன் பிரிவில் வெற்றி பெற்றார். கோயம்புத்தூர் வீரர் சிறப்பாக ஆதிக்கம் செலுத்திய ஒரு சீசனில் தனது முத்திரையை பதித்தார். இந்தியாவின் தொடக்க வீரர்களுக்கான ஒற்றை இருக்கை போட்டியான JK டயர் நோவிஸ் கோப்பையில் பட்டம் பெறுவதில் 4 வீரர்களிடையே கடும் போட்டி இருந்த நிலையில் பொள்ளாச்சியை சேர்ந்த லோகித் லிங்கேஷ் ரவி சீசனின் இறுதி பந்தயத்தில் ஷூட் அவுட்டில் வெற்றி பெற்று பட்டம் வென்றார். ஒவ்வொரு வாரமும் கோவையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் குறைதீர்ப்பு முகாம் நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் இன்று குறைதீர்ப்பு முகாம் நடைபெறும் இடத்திற்கு ஆணி செருப்புடன் நடந்து வந்த விவசாயியால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. கோவை மாவட்டம் பொள்ளாச்சியை அடுத்த ஆனைமலையிலிருந்து விவசாயி ஒருவர் ஆணிக்கால் செருப்புடன் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்துள்ளார். கிட்டத்தட்ட 10 வருடங்களுக்கு முன்னால் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியில் 12 லட்சம் ரூபாய் அவர் கடனாக வாங்கியுள்ளார். பிறகு கால சூழ்நிலையால் ஏற்பட்ட வறட்சி மற்றும் கொரோனா போன்ற பேரிடர் காலங்களினால் அவருடைய விவசாயம் பாதிக்கப்பட்டது. இதனால் வாங்கிய கடனை செலுத்துவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் அவருடைய விவசாய பூமியை ஜப்தி செய்வதற்கான நோட்டீஸ் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்கால் அனுப்பப்பட்டுள்ளது. விவசாயமே அவருடைய வாழ்வாதாரமாக இருப்பதால் ஜப்தி நோட்டீஸை கண்டு வேதனை அடைந்த அவர் இனி எப்படி வாழ்வது என்று தெரியாமல் ஆணிக்கால் செருப்பை அணிந்து வந்து கோவை மாவட்ட ஆட்சியரின் குறைதீர்க்கும் கூட்டத்தில் தன்னுடைய குறையை தெரிவித்துள்ளார். இதற்கு உரிய நடவடிக்கையை விரைந்து எடுக்க வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். விரைவில் திரைக்கு வரவுள்ள மிடில் கிளாஸ் திரைப்படம் சாதாரண நடுத்தர குடும்ப பின்னணியில் உருவாக்கப்பட்டிருப்பதாகவும் இளைஞர்கள் மற்றும் இளம் பெண்கள் மத்தியில் இந்த திரைப்படம் மிக பெரும் வரவேற்பை பெறும் என்றும் அப்படக்குழுவினர் தெரிவித்துள்ளனர். இயக்குனர் கிஷோர் முத்துராமலிங்கம் இயக்கத்தில் பிரபல நடிகர் முனிஷ்காந்த் மற்றும் விஜயலட்சுமி, காளி வெங்கட், ராதாரவி உட்பட பலரது நடிப்பில் உருவாக்கியுள்ள மிடில் கிளாஸ் திரைப்படம் வருகிற 21ஆம் தேதி திரைக்கு வரவுள்ளது. திரைப்படத்தின் ட்ரெய்லர் வெளியாகியுள்ள நிலையில் கோவை அவினாசி சாலையில் உள்ள பிராட்வே திரையரங்கில் படத்தின் கதாநாயகனாக நடித்துள்ள முனிஷ்காந்த் மற்றும் நடிகை விஜயலட்சுமி ஆகியோர் ரசிகர்களுடன் அமர்ந்து ட்ரெய்லரை கண்டு ரசித்தனர். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த முனிஷ்காந்த் நடுத்தர குடும்பத்தில் நடைபெறும் அன்றாட நிகழ்வுகளை நல்ல ஒரு திரைக்கதையுடன் படம் உருவாக்கியுள்ளதாகவும் திரைப்படம் சிறப்பாக தயாராகிய நிலையில் வருகிற 21ஆம் தேதி தமிழகம் எங்கும் திரையிடப்பட உள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் குடும்பத்துடன் அனைவரும் கண்டு ரசிக்க வேண்டிய படம் இது என்றும் கதைக்கு ஏற்ப த்ரில்லர், நகைச்சுவை என்று அனைத்தும் ரசிக்கும்படி உருவாகி இருப்பதாகவும் குடும்பத்தில் என்னென்ன நடக்குமோ அவற்றையெல்லாம் இந்த திரைப்படத்தில் காண்பித்துள்ளதாகவும் தெரிவித்தார். இதேபோல ஒரு சாதாரண குடும்பத்தில் பெண்களின் பங்கு என்ன என்பது குறித்தும் என்னென்ன தேவைகள் இருக்கிறது, அதனை எப்படி பூர்த்தி செய்யப்படுகிறது என்பது குறித்து எல்லாம் இப்படத்தில் அழகாக காட்சிப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் பிரம்மாண்டம், கிரைம், த்ரில்லர் போன்ற திரைப்படங்கள் மத்தியில் இந்த மிடில் கிளாஸ் திரைப்படம் இளைஞர்கள் மத்தியில் மிக பெரும் வரவேற்பை பெறும் என்றும் படத்தின் நாயகி விஜயலட்சுமி குறிப்பிட்டார்.
தேமுதிக சார்பில் உள்ளம் தேடி இல்லம் நாடி பூத் முகவர்கள் ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்க வந்த அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்தை அமைச்சரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவருமான RP உதயகுமார் அவர்களை நேரில் சந்தித்து துக்கம் விசாரித்தார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து உதயகுமார் பேசுகையில், எனது தாயார் அண்மையில் உயிரிழந்து விட்டார். அதேபோல பிரேமலதா விஜயகாந்த் அவர்களின் தாயாரும் அண்ணியாரும் அண்மையில் உயிரிழந்து விட்டனர். இந்த துக்க நிகழ்வை பகிர்ந்து கொள்வதற்காக பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை சந்தித்தேன். மற்றபடி வேறு எந்த அரசியல் காரணமும் இதில் இல்லை என்று RP உதயகுமார் தெரிவித்தார். ஆறுதல் கூறுவதற்கான சந்திப்பு மட்டும்தான். மனிதாபிமான அடிப்படையில் துக்கம் விசாரிப்பதற்காக நேரில் வருகை தந்தேன். கூட்டணி தொடர்பாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தான் தெரிவிப்பார். இதில் கூட்டணி குறித்து பேசவில்லை என்றும் RP உதயகுமார் தெரிவித்தார். அவர்களை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்பட்டது. வீடு அருகாமையில் இருக்கிற காரணத்தினால அவரை நேரிலே சந்தித்து அவருடைய தாயார் இருந்த அந்த துக்கத்தில் அவர்களுக்கு ஆறுதல் எதுவா இருந்தாலும் மதுரையில இருந்து ஆரம்பிப்பாங்க. அந்த வகையில இந்த தேர்தல் கூட்டணிக்கான அடையாளமா பார்க்கலாமா? எந்த விதமான முடிவாக இருந்தாலும் பொதுச் செயலாளர் புரட்சி தமிழ் ஐயா எடப்பாடியார் அவர்கள் அது குறித்து நான் எதுவும் பேசவில்லை. ஏன்னா உங்களுக்கு மத்தியில தான் கூட்டணிக்கு பிள்ளையார் சொல்லி மனிதாபிமான அடிப்படையில் அவங்களுக்கு அவர் தாயார் இருந்தவர்கள் அவர்களுக்கு ஆறுதல். அதிமுக ஆட்சியில் அதிமுக அமைச்சர் SP வேலுமணி தூண்டுதலின் பேரில் தொண்டாமுத்தூர் பேரூராட்சி மன்ற திமுக கவுன்சிலர்கள் 9 பேர் மீது போடப்பட்ட பொய் வழக்கில் அனைவரும் விடுதலையாகினர். கடந்த 2014ஆம் ஆண்டு அதிமுக ஆட்சியின் போது கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூர் பேரூராட்சி மன்ற அரங்கத்தில் வழக்கில் தண்டனை பெற்ற முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் புகைப்படத்தை அகற்றி முன்னாள் முதல்வர் கலைஞரின் புகைப்படத்தை திமுக கவுன்சிலர்கள் மாற்றினர். இதில் அதிமுக நிர்வாகிகள் திமுக கவுன்சிலர்களுக்கு இடையே தகராறு ஏற்பட்டது. இந்நிலையில் அதிமுக நிர்வாகிகளின் இருசக்கர வாகனத்தை அடித்து சேதப்படுத்தி கொலை மிரட்டல் விடுத்ததாக அன்றைய அதிமுக அமைச்சர் SP வேலுமணி தூண்டுதலின் பேரில் திமுக கவுன்சிலர்கள் தியாகராஜன், MP நடராஜன், வைரம், செந்தில், சேகர், நாகராஜ், தருண், TK நாகராஜ், ரஞ்சித் குமார், TK செந்தில்குமார் ஆகிய 9 பேர் மீது பொய் வழக்கு போடப்பட்டது. இது தொடர்பான வழக்கு கோவை ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் உள்ள 4வது கூடுதல் நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. இந்த வழக்கு தொடர்பாக திமுக கவுன்சிலர்கள் சேதப்படுத்தியதாக கூறப்பட்ட வாகனங்களை அன்றைய காவல்துறை நீதிமன்றத்தில் ஒப்படைக்கவில்லை. எனவே இது ஜோடிக்கப்பட்ட வழக்கு என்று நீதிபதி கூறி வழக்கை தள்ளுபடி செய்ததுடன் குற்றம் சாட்டப்பட்ட அனைத்து திமுக கவுன்சிலர்களும் விடுதலை செய்யப்படுவதாகவும் தீர்ப்பளித்தார். இதனையடுத்து கோவை நீதிமன்ற வளாகத்தில் கோவை வடக்கு மாவட்ட திமுக செயலாளர் தொண்டாமுத்தூர் ரவி நேரில் வந்து திமுக கவுன்சிலர்களுக்கு கழக சால்வை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தார். வருகிற 19ஆம் தேதி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கோவை மாநகருக்கு வருகை புரிய உள்ளார். அப்பொழுது போக்குவரத்து மாற்றங்களும் செய்யப்பட்டுள்ளன. 19/11/2025 தேதியன்று கோவை மாநகருக்கு மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் வருகை புரிவதால் நண்பகல் 12 மணி முதல் 4 மணி வரை நேரத்திற்கு தகுந்தாற்போன்று கீழ்கண்டவாறு போக்குவரத்தில் மாற்றம் செய்யப்படுகிறது. கோவை மாநகருக்குள் வரும் பேருந்துகள் மற்றும் கனரக வாகனங்கள் சேலம், ஈரோடு, திருப்பூர் ஆகிய பகுதிகளிலிருந்து நகருக்குள் வரும் பேருந்துகள் மற்றும் கனரக வாகனங்கள் நீலாம்பூரிலிருந்து ஏர்போர்ட் வழியாக நகருக்குள் வருவது தடை செய்யப்படுகிறது. மாறாக இந்த வாகனங்கள் நீலாம்பூரிலிருந்து LNT பைபாஸ் வழியாக சிந்தாமணிப்புதூர், ஒண்டிப்புதூர், சிங்காநல்லூர் வழியாக நகருக்குள் வரலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நகருக்குள் இருந்து அவினாசி ரோடு வழியாக வெளியே செல்லும் பேருந்து மற்றும் கனரக வாகனங்கள் லட்சுமி மில் சந்திப்பில் யூட்டன் செய்து புளியகுளம், ராமநாதபுரம், சிங்காநல்லூர் வழியாக LNT பைபாஸை அடைத்து செல்ல வேண்டிய இடங்களுக்கு செல்லலாம். நகருக்குள் வரும் இலகு ரக வாகனங்கள் நீலாம்பூர் பகுதியிலிருந்து நகருக்குள் வரும் இலகு ரக வாகனங்கள்
தொட்டிப்பாளையம் பிரிவில் வலதுபுறம் திரும்பி தொட்டிப்பாளையம் கைகோலாப்பாளையம் காளப்பட்டி நாள் ரோடு விளாங்குறிச்சி வழியாக நகருக்குள் வரலாம். நகருக்குள் இருந்து அவினாசி ரோடு வழியாக செல்லும் அரசு பேருந்துகள் மற்றும் இலகுரக வாகனங்கள் அவினாசி ரோடு டைட்டில் பார்க் சந்திப்பில் யூட்டர்ன் செய்து காமராஜர் ரோடு சிங்காநல்லூர் ரோடு வழியாக செல்ல வேண்டிய இடங்களுக்கு செல்லலாம். மேலும் நகருக்குள் இருந்து வெளியே செல்லும் இலகுரக வாகனங்கள் நேரத்திற்கு தகுந்தாற் போன்று சித்ரா வழியாக அனுப்பப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 19/11/2025 தேதியன்று மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் வருகையை ஒட்டி நண்பகல் 12 மணி முதல் 4 மணி வரை விமான நிலையத்திற்குள்ளே செல்லும் வாகனங்கள் மற்றும் கால் டாக்ஸிகள் தடை செய்யப்படுகின்றன. எனவே அன்றைய தினம் விமான நிலையத்திற்கு வருபவர்கள் 12 மணிக்கு முன்பாக விமான நிலையம் வர வேண்டும் என்று கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். 12 மணிக்கு மேல் வருபவர்கள் சித்ரா சந்திப்பில் இறங்கி விமான நிலையத்திற்கு நடந்து செல்லவும் அறிவுறுத்தப்படுகிறார்கள். அவினாசி ரோடு ஜிடி நாயுடு மேம்பாலம் மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் பாதுகாப்பு வாகனங்கள் செல்லும் போது 19/11/2025 தேதியன்று நண்பகல் 12 மணி முதல் 4 மணி வரை மூடப்படும். எனவே வாகன ஓட்டிகள் அதற்கு தகுந்தாற் போன்று மாற்றுப்பாதையை தேர்வு செய்து செல்ல அறிவுறுத்தப்படுகிறார்கள். 19/11/2025 தேதியன்று காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை கனரக வாகனங்கள் நகருக்குள் வர முற்றிலும் தடை செய்யப்படுகிறது. 16/11/2025 முதல் 19/11/2025 வரை விமான நிலையத்தில் உள்ள வாகன நிறுத்தத்தில் 4 சக்கர 2 சக்கர வாகனங்கள் நிறுத்த தடை செய்யப்படுகிறது. தற்போது நிறுத்தப்பட்டுள்ள வாகனங்களை அகற்றுமாறும் கேட்டுக் கொள்ளப்படுகிறது. மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் நிகழ்ச்சியை துவக்கி வைத்த பின்பு மாலை 4 மணிக்கு மேல் பார்வையாளர்கள் அனுமதிக்கப்படுவார்கள். எனவே மேற்கண்ட போக்குவரத்து மாற்றத்திற்கு பொதுமக்கள் வாகன ஓட்டிகள் ஒத்துழைப்பு கொடுத்து தங்களது பயண திட்டம் மற்றும் பயண பாதையை வகுத்து விரைவான பயணத்தை மேற்கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைந்தது. மேலும் உலகில் நடக்கும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள www.lenews.in என்ற இணையத்திலும் யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக வலைதளங்களிலும் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.